ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ நான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஓப்பன் டாக்காக பேசலான்னு இருக்கேன். ஏண்டா ஒரே ஒரு கொடி தான் அனௌன்ஸ் பண்ணது. கட்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லோரும் நெருப்பு மேலே தான் உட்காந்துருக்கீங்க. அடுத்தது இந்த மனுஷன் என்ன பண்ண போகிறான், ஒரு ஆப் வேறு டவுன்லோட் பண்ண சொல்லி இத்தனை பேர் உறுப்பினராக சேர்த்துருக்கான், அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே எச்சத்தனமான வேலை பண்ணின்னு இருக்கீங்க. ஒரு கொடியை தானடா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு கட்சிக்கு ஆசையாக ஒரு மனுஷன் அவரோட அந்த நடிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த, அந்த ஒரு சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு இன்னும் ஒரு படம் நடிச்சுட்டு நான் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்குள்ளே வரார் அப்படின்னா அந்த கட்ஸுக்கே நீங்கள் காலில் வந்து கும்பிடணுண்டா. சும்மா அப்படியே ஒரு 4-5 அக்கௌண்ட்ஸை வச்சுட்டு ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சுக்கின்னு என்ன நடத்துகிறீங்க நீங்கள் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில்? இதெல்லாம் பார்த்தாலே பச்சையாக தெரியுது. எவனோ காசு கொடுத்து உங்களெல்லாம் ட்வீட்ஸ் போட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று கட்சியை கொடி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கட்சி கொடிக்கு அவ்வளோ ட்ரோல்ஸு. அது ஸ்பானிஷ் ஃப்ளாகு, இங்கிருந்து சுட்டார், இங்கிருந்து சுட்டார், இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் போய் புகார் வேறு கொடுத்துருக்காரு. அதில் யானை சிம்பல் யூஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஆல்ரெடி யானை சிம்பல் வச்சுருக்கோம், ஏதாவது ஒரு விஷயம் பேசி இவர் அந்த அரசியல் வாழ்க்கையில் ஒரு மேடை ஏறக்கூடாது அப்படின்ற ஒரு கிளியராக அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எச்சத்தனமாக அப்பட்டமாக தெரியுது சோஷியல் மீடியாவில். ஃபேன்ஸ் ஆகிய நாங்கள் தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னா ஏதோ சும்மா படம் பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு அப்படியே பசங்க கூடலாம் என்ஜாய் பண்ணுற ஒரு கூட்டம் நினச்சின்னு இருக்கீங்களா? அவர் நல்லது பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு போய் நாங்கள் நிற்போம். கெட்டது எப்போவுமே அவர் பண்ண சொல்ல மாட்டார். அவரோட வார்த்தையை மதிப்போம். நான் கேட்குறேன், எதுக்கு இந்த ஒரு எச்ச வேலை? நான் ட்விட்டரில் இருக்கிற பேஜஸ் பேரில் நான் சொல்ல விரும்பலை. உனக்கு ஒரு நடிகர் பிடிக்கும், அவரால் அரசியலில் கண்டினியூ பண்ண முடியல, கரெக்டாக? உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால், உண்மையாகவே நீ ஆம்பளையாக இருந்தால், சோத்தில் உப்பு போட்டு தான் நீ சாப்பிட்றன்னா உன் தலைவனை போய் கேளு, நான் தலைவா நீ அரசியலுக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாதுல்ல, கேட்க முடியாதுல்ல. நான் அந்த நடிகர்லாம் நான் குறை சொல்லலை, ஆனால் அவரோட பேரை கெடுக்கிற மாதிரி சில பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. ஒருத்தர் சினிமாக்குள்ளே ஒரு 100 கோடி 150 கோடி 200 கோடி சம்பளம் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு மார்க்கெட் வேல்யூவை விட்டுட்டு நான் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன், ரியல் லைஃப்பில் நான் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உங்களால் முடியுமா? உங்களுக்கு பிடிச்ச நடிகரால் முடியுமா? முடியாது. அப்படி ஓப்பன் பண்ணுறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வரவே இல்லை. இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தர் தனி மனிதனாக அவரோட ஃபேன்ஸோட சப்போர்ட்டில் ஒரு கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது கொடி அனௌன்ஸ் பண்ணால் அதை வச்சு நீங்கள் ட்ரோல் பண்ணுவீங்க, மீம்ஸ் போடுவீங்க, அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்விட்டரில் பொழப்பு நடத்துவீங்க. கேவலமாக இல்லை? இந்த ராமர் சொல்கிற மாதிரி தான் இந்த விஜய் டிவியில் கூச்சமாக இல்லை? என்ன பின்னாடி நடக்குது, உங்களுக்கு யார் காசு கொடுக்குறாங்க, நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக தெரியும். பேசக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா நானும் உங்களை மாதிரியே பேசிட்டேன்னா உங்களை மாதிரி எச்சை ஆகிடுவோம்ல. எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த எச்ச பொழப்பு பண்ணுவீங்க நீங்கள்? நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குல்ல, இவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, கொடியை வச்சு ட்ரோல் பண்ணுறது, அவரோட ஃபேமிலி வச்சு ட்ரோல் பண்ணுறது, அவங்க ஒய்ஃபை வச்சு ட்ரோல் பண்ணுறது, குழந்தைங்கள ட்ரோல் பண்ணுறது. நீங்கள் ஆம்பளையாக இருந்தால், ஆம்பளை தானே அந்த அந்த மீம்ஸ் போடுறது ட்ரோல்ஸ் போடுறவங்களாம் ஆம்பளை தானே? இல்லை அது கூட டவுட்டா? நீங்கள் உண்மையாகவே ஆம்பளையாக இருந்தால், சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றவனா இருந்தால் உங்கள் தலைவரை போயிட்டு மறுபடியும் களத்துக்கு வர சொல்லு. நான் இப்போ சொல்கிறேன், தளபதி அரசியலுக்குள்ளே வந்து ஜெயிக்கிறாரோ தோக்கிறாரோ அது ஒரு வேறு விஷயம். ஆனால் பின்வாங்க மாட்டார். இதை வேணால் எழுதி கொடுக்கிட்டா, நான் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கிட்டா, ஒரு ரசிகனாக நான் இருந்து எனக்கே இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும்போது அந்த மனுஷன் எவ்வளோ பிளான்ஸோடு உள்ளே வராரு, எவ்வளோ பிளான்ஸோடு உள்ளே வராரு. அவர் அரசியலுக்குள்ளே வராமையே மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணுறாரு. இது நடுவில் இந்த லூசு இந்த சத்யன் அவன் பேர் சொல்கிறது கூட எனக்கு கேவலமாக இருக்குது. கேட்டால் தலைவர் ஃபேனா? ஏண்டா நீ சினிமாவில் இருந்து ஒருத்தர் வெறுக்கிற, அவர் அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வராரு, என்ன அப்படி உனக்கு வெறுப்பு அவர் மேலே? என்ன பண்ணிட்டார்? உங்கள் வீட்டுக்கு வந்து எதாவது பண்ணிட்டாரா? இல்லை உன்னை ஏதாவது பண்ணிட்டாரா? அவரோட ஃபேன்ஸுக்கு உனக்கு பிரச்சனைனா அவரோட அரசியல் வாழ்க்கையை பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. டேய், இந்த செருப்பில் மண் ஓட்டின்னு இருக்கும்ல, அவரோட செருப்பில் மண், அது கூட நீ சமம் கிடையாது. பேசுகிறவன் 1000 பேசலாம். நான் நிறைய வாட்டி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். உண்மையாகவே உனக்கு கட்ஸ் இருந்ததுன்னா 1-on-1 வா. உன்னை நேரில் கூட பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம ஒரு லைவ் ஒரு வீடியோ கால் மூலியமாக கூட பேசலாம். ட்விட்டரில் நான் பண்ணுறதுக்கு ரெடி தான், யூடியூப்லேயும் லைவ் பண்ணுறதுக்கு ரெடி தான்.
நான் கேட்குற கொஷின்ஸுக்குலாம் உன்னால் பதில் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. உன் பௌசி அந்த இடத்துல எங்கே நாறுதுன்னு உனக்கும் தெரியும், சுற்றி இருக்கிற மக்களுக்கும் தெரியும், அந்த ட்விட்டரில் இருக்கிற கோமாளிங்களுக்கு தெரியும். அரசியல்ன்றது ஒரு ரியல் லைஃபு, ரீல்ஸ் கிடையாது. அது சினிமான்றது வேறு. அவர் அரசியலுக்குள்ளே வராமையே எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, அவர் மக்களை கமிச்சு என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சில தவறுகள் சில கோமாளிகள் இருக்க தான் செய்வாங்க. நீ அவனை பேசு. அவர் நடிகர் கிடையாதுடா, தலைவர் விஜய். இப்போது உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு கொடி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்தர் போயிட்டு போலீஸ் கேஸ் கொடுக்குறாங்க, அந்த கொடியில் இது யூஸ் பண்ணிட்டாங்க அது யூஸ் பண்ணிட்டாங்க, கேஸ் ஃபைல் பண்ண போகிறோன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீகல் கிடையாது, பயம். எத்தனை பேருக்கு லூஸ் மோஷன் ஆயிருக்கும் தெரியுமா? இவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி தான். மாநாடு அப்படின்னு ஒன்று நடக்கும்ல, மாநாடு. அந்த மாநாட்டில் என்னென்ன பேச போகிறார் மட்டும் பாருங்கள். அவரோட ஸ்பீச் ஆடியோ லான்ச்சில் கேட்கறதுக்கு எத்தனை கோடி பேர் மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. கிளின்னு கிளிக்கிறாரா? சர்க்கார் ஆடியோ லான்ச்சில் ஸ்பீச்செலாம் அவர் கேட்டிங்களா? நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ கட்சியில் ஓப்பன் பண்ணல, இப்போ அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, ஒரு கொடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. 50 லட்சம் 60 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க அனௌன்ஸ் பண்ண உடனே. மாநாடு எப்படி இருக்க போது மட்டும் யோசிச்சு பாருங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, தலைவராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், அஜித் அவர்களாக இருக்கட்டும், யார் வேணால் அரசியலுக்குள்ளே வரலாம், அவங்களோட விருப்பம். நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வராமல் பின்வாங்கன்னா அவங்களோட விருப்பம் தான். அதை யாரும் இங்கே குறை சொல்லவே இல்லை. அரசியல்ன்றது யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம். அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேன்ஸாக நாங்கள் இவரை ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு எந்த விதத்தில் நீங்கள் பண்ணுறீங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு பெரிய மாஃபியா தான் நடக்குதுங்க. காசு கொடுத்து இதெல்லாம் ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எவனோ பண்ணுறான். ஆனால் இந்த இடத்துல நடுவில் ஒரு பலியாடாக மாட்டின்னு இருக்கிறது கமல் சாரும் ரஜினி சார் தான். ஏன்னா அவங்களாம் அரசியலுக்குள்ளே இருக்காங்க, அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல பெருசாக. அவங்க பேரை வச்சு நாங்கள் ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு பேஜஸ் ஓப்பன் பண்ணிட்டு தளபதியை மறைமுகமாக நீங்கள் தாக்குறீங்க. இந்த எச்ச வேலையை பார்த்தாலே தெரிஞ்சிரும்டா. நான் தான் சொல்கிறேன்ல, சோத்தில் உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரிஜினல் ஐடென்டிட்டி வாங்க, உங்களோட ஃபேஸ் வைங்க உங்கள் பேஜஸில், ஓப்பனாக கலாயிங்க வந்து. இல்லையா நீங்கள் உண்மையாக அவரோட ரசிகராக இருந்தால் உன் தலைவரை போய் கேளு, தலைவா வா தலைவா, நீ ஏன் பின் வாங்கிட்டா மறுபடியும் அரசியலுக்கு வான்னு கேளு. உனக்கு கேட்க துப்பு கிடையாது இல்லை? அப்போ நீலாம் தளபதி கலாய்க்கிறதுக்கு அருகதையே இல்லை. இம்மெச்சூர்டான ஒரு இடியட் நீலாம், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் எச்ச. என்னது எச்ச, புரியுதா? இதுக்கு மேலே என்னால் பேச முடியும், ஆனால் எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது. நான் இப்போ கூட ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னா, மக்களுக்கு நல்லது பண்ண போகிற ஒரு மனுஷனை நீங்கள் கீழே இழுக்க பார்க்குறீங்க. ஆனால் அது நடக்காது தம்பி. அவர் வந்து ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ வேறு விஷயம். இது ஒன்றும் படம் கிடையாது, ரிலீஸ் ஆகிட்டா 50 நாள் ஓடுதா 100 கோடி கலெக்ஷன் வருதா அப்படின்ற ஒரு வெற்றி தோல்வி கிடையாது. இது அரசியல்னால் களத்தில் இறங்கணும். அவர் பண்ணிகிட்டு இருக்கார். இவரோ பிஸி ஸ்கெட்யூலில் சினிமாவெல்லாம் விட்டுட்டு அவரோட மார்க்கெட் வேல்யூ டோட்டலாக கம்மி பண்ணிக்கிட்டு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. இந்த தைரியத்துக்கு நீங்கள் போய் காலில் விடலாம். எத்தனை வருஷத்துக்கு தான் ஊழல்லையே வாழ்ந்துன்னு இருப்பீங்க? ஊழல் பண்ணுறாங்கன்னு தெரியும் எல்லாரும், அந்த ஊழலில் தான் தெரிஞ்சே நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம் காலை நக்கின்னு அவனுங்களுது. நான் இதுக்கு மேலே ஓப்பனாக பேசினா பெரிய பஞ்சாயத்து தான் ஆகும். பட் எனக்கு மைண்டில் பட்டது நான் சொல்கிறேன். கொடிக்கு கேஸ் போடுவீங்க, அடுத்தது மாநாடுக்கு பர்மிஷன் வாங்கலைன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போடுவீங்க, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவீங்க. அவர் வந்த காரில் செலான் நிறைய இருக்கான். அந்த ஒரு கொடி அந்த விழாக்கு காரில் வந்து அந்த காருக்கு செலான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கேஸ் கொடுத்துருக்கான். அது அவரோட காரே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. யாரும் இன்னொருத்தர் டிரைவர் மூலியமாக தான் வந்தாங்க, அந்த கார் ஓனரை போய் கேளுங்கடான்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு நேற்று பிரச்சனைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா? அவர் காருக்கு செலான் இருக்குது, ரெண்டாவது அப்பா அம்மாவை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியோண்டு கிளிப்பிங் கட் பண்ணிட்டு ஏமாத்துறானுங்க. இதெல்லாம் பச்சையாக தெரிஞ்ச ஒரு மாஃபியா வேலைன்னு. அந்த ஃபுல் கிளிப்பிங்கில் திருப்பியும் தளபதி போய் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாரு. அதெல்லாம் காட்டவே இல்லை. ஏன்னா அதை காட்டினா அங்கே தளபதி நல்லவர் ஆகிடுவார். அம்மா அப்பாவை மதிக்கலை, இதை மதிக்கலை, அதை மதிக்கலை, என்னடா கொடி இந்த கலரில் இருக்குது, இங்கிருந்து காப்பி அடிச்சிட்டாரு, அங்கிருந்து காப்பி. நான் இப்போ கூட சொல்கிறேன், உப்பு போட்டு சாப்பிட்ற ஒரு ஆம்பளையாக இருந்தா நீ ஒரு நடிகரை சப்போர்ட் பண்ணிட்டு தானே இதெல்லாம் பண்ணுற, அவரை போய் வர சொல்லு களத்துக்கு. இல்லையா அவரோட நடிகர்ன்ற பேரில் நீங்கள் ஃபேக்கான ஃபேன் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பண்ணுறீங்களா? இந்த மாஃபியாவுக்கு யார் இருக்காரோ அவனை வர சொல்லு. மிஞ்சி போனால் என்ன டேக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஏதாவது சின்ன கிளிப்பிங் கட் பண்ணிட்டு இது கூட ஏதாவது பண்ணிட்டு நீங்கள் போடுவீங்க, போட்டு போ. ஏன்னா நீங்கள் பண்ணுறது எச்ச வேலை, எச்ச வேலை, புரியுதா? சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இட்ஸ் நத்திங் பர்சனல். எனக்கு கொஞ்சம் காண்டாயிடுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. எதாக இருந்தாலும் நான் பேசுவேன், அவ்வளோதான். இனிமேல் எதுவாக இருந்தாலும் நான் பேசுவேன். சினிமா லைஃப் விட்டு ஒருத்தர் ரியல் லைஃப்பில் வந்து களத்தில் இறங்கியிருக்காரு, சப்போர்ட் நான் பண்ணுவேன். என்ன பண்ண முடியும் பண்ணிங்கடா, அவ்வளோதான், சிம்பிள்.
சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.